முன்பொரு காலத்தில் சோமு என்ற ஏழை மரம் வெட்டி ஒருவன் காட்டில் விறகு வெட்டி தன் பிழைப்பை நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் காட்டில் உலாவிக் கொண்டிருந்தபோது புதருக்குள் மின்னிக் கொண்டிருந்த ஒரு தங்கக் கோடரியைக் கண்டெடுத்தான். அதைக் கண்டு அவன் வியந்து நின்றபோது அந்த மாயக் கோடரி தன்னிடம் பேசத் தொடங்கியதைக் கேட்டு அவன் மேலும் அதிர்ச்சியடைந்தான். அந்த கோடரி தன்னை உருக்க வேண்டாம் என்றும் தான் வெட்டும் காய்ந்த மரங்களெல்லாம் சுவையான பழங்களாக மாறும் என்றும் அவனிடம் கூறியது. கோடரி சொன்னபடியே ஒரு கிளையை வெட்ட அது ஆப்பிள் பழங்களாக மாறியதைக் கண்டு சோமு மட்டற்ற மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி அவனிடம் அதிக நேரம் நீடிக்கவில்லை. அவனது மனதில் சட்டென்று பேராசை குடியேறியது. பழங்களை விற்று எப்போது பணக்காரனாவது என நினைத்தவன் அந்த மாயக் கோடரியை ஒரு பெரிய பாறையின் மீது வீசி இந்த பாறை வைரமாக மாறட்டும் என்று கத்தினான். ஆனால் விதிவசத்தால் பாறை வைரமாக மாறவில்லை. மாறாக அந்த தங்கக் கோடரி சிதறி உடைந்தது. அடுத்த நொடியே உடைந்த அந்த துண்டுகள் அனைத்தும் காகங்களாக மாறி சோமுவின் மதிய உணவை திருடிக் கொண்டு பறந்தன. பதற்றத்தில் அவன் தனது பழைய இரும்பு கோடரியையும் அருகிலிருந்த ஆற்றில் தவறவிட்டுவிட்டு ஏதுமற்றவனாக நின்றான். அன்றிரவு பசியோடும் வருத்தத்தோடும் யோசித்த சோமு பேராசையினால் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தையும் கைவசம் இருந்த உழைப்பையும் இழந்துவிட்டதை உணர்ந்து திருந்தினான். அதன் பிறகு யாரிடமும் கையேந்தாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து சிறுக சிறுக பணம் சேர்த்து ஒரு புதிய கோடரியை வாங்கினான். நாள் முழுவதும் வியர்வை சிந்தி அவன் உழைத்த உழைப்பிற்கு பலனாக அவனுக்கு ஒரு பெரிய பழத்தோட்டம் உருவானது. மாயக்கூடரி கொடுத்த பழங்களை விட தனது சொந்த உழைப்பில் விளைந்த பழங்கள் மிகுந்த இனிமையை தந்தன. பேராசை பெருநஷ்டம் என்பதையும் உழைப்பே உயர்வு தரும் என்பதையும் சோமு இப்போது உலகிற்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறான்.